Welcome to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் ஏசாயா 27 அதிகாரம் 3 வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்து கொள்வேன் என்ற வாக்குதத்த வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். இந்த வாக்குறுதியை வாசிக்கும் போது கர்த்தர் நம்மிடம் வைத்திருக்கும் அன்பினால் நம் இருதயம் உருகிவிடும். முதலாவதாக, அவர் கோடிக்கணக்கான ஜனங்களுக்கு தேவன் என்றாலும் அவர் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட முறையில் கவனித்துக் கொள்கிறார். அதுதான் அவருடைய வல்லமை. அவர் உங்களை தனிப்பட்ட விதத்தில் கவனித்துக் கொள்கிறார். சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய நான் அவளை பாதுகாப்பேன். நான் அவர்களுக்கு முன்பாக செல்வேன். அவர்களுக்கு சொந்தமான அனைத்தையும் பாதுகாப்பேன். உங்கள் பெயரையும் உங்கள் குடும்பத்தையும் உங்களுக்கு கொடுத்த அபிஷேகத்தையும் பாதுகாப்பேன் என்று கூறுகிறார். தேவ மகிமையுடைய எல்லாவற்றிலும் தேவ பாதுகாப்பு இருக்கிறதென்று வேதம் கூறுகிறது. இரண்டாவதாக, நான் அதற்கு தண்ணீர் பாய்ச்சுவேன் என்று கூறுகிறார். அது அவருடைய வார்த்தையிலிருந்து வரும் ஜீவ தண்ணீர். அவரது வார்த்தையினால் நாம் பிழைக்கிறோம். அவரது இரத்தத்திற்கு ஜீவனுண்டு. அவர் நம்மை உயிர்ப்பித்து இவ்வுலகில் வாழ வைக்கிறவர். ஆகவே அவர் தமது ஜீவ தண்ணீரை நம் ஆத்துமாவுக்கும் நம் வாழ்க்கையில் குடும்பத்தில் நாம் செய்யும் எல்லாவற்றிலும் ஊற்றுகிறார். ஏசாயா 58:11 உள்ளதை போல் நீங்கள் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். இறுதியாக, இந்த உலகில் எந்த ஒரு தீங்கும் உங்களை தொட முடியாது என்பதை அவர் உறுதி செய்கிறார். நீங்கள் அசைக்கப்பட மாட்டீர்கள். எதுவும் உங்களை அழிக்காது. இரவும் பகலும் அவர் உங்களை பாதுகாப்பார். நமக்கு எவ்வளவு வல்லமை நிறைந்த தேவன் இருக்கிறார் பாருங்கள். அவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. ஏனெனில் அவர் நம்மை காக்கிறவராய் இருக்கிறார். நான் உங்கள் ஆத்துமாவையும் ஜீவனையும் பாதுகாப்பேன் என்று கூறுகிறார். 2 தெசலோனிக்கேயர் 3:3 வாசிக்கிறோம், கர்த்தரோ உண்மையுள்ளவர். அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமையினின்று விலக்கி காத்து கொள்ளுவார். நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். அவைகள் ஒரு காலும் கெட்டு போவதில்லை. ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை. அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராய் இருக்கிறார். அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்து கொள்ள ஒருவனாலும் கூடாது. கர்த்தரே உங்களை காக்கிறவராய் இருக்கிறார். அவர் உங்கள் வலது பக்கத்தில் இருக்கிறார். அவர் ஒருபோதும் உங்கள் காலை தள்ளாட விட மாட்டார். அவர் தினமும் உங்கள் தோட்டத்துக்கு தண்ணீர் பாய்ச்சி அதை போஷிப்பார். இயேசு கிறிஸ்து ஜீவ தண்ணீராய் இருக்கிறார். நாம் வாழ்கிற உலகம் மரணத்தை, இழப்புகளை, வேதனையை, துரோகங்களை கொண்டு வருகிறது. ஆனால் இயேசு உங்கள் பேரில் கொண்டிருக்கும் அன்பின் மூலம் தமது ஜீவ தண்ணீரை உங்களுக்குள் அனுப்புகிறார். இந்த ஜீவ தண்ணீர் வந்து உங்கள் வாழ்க்கையை நிரப்புகிறது. எல்லா துக்கமும், வேதனையும், கோபமும், பாவமும் நீங்க அது உங்களை கழுவி பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தினால் நிரப்புகிறது.
அதுவே உங்கள் பலனாய் இருக்கும். அனுதினமும் தமது ஜீவ தண்ணீரை உங்களுக்கு பாய்ச்சுவதற்கு ஆண்டவர் விரும்புகிறார். ஆகவேதான் நாம் தினமும் அவரது வார்த்தையான வேதத்தை வாசிக்க வேண்டும். ஜெபித்து பரிசுத்த ஆவியினால் நிரம்ப வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் எழும்பும்போது ஜீவ தண்ணீராகிய இயேசு உங்களுக்குள் பாய்ந்து உங்களை சுத்திகரித்து உங்களை பலப்படுத்தி தமது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி உங்களை விடுவிப்பார். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை காக்கிறவராய் இருக்கிறார். ஆகவே நீங்கள் ஒருபோதும் இயேசுவிடமிருந்து விலகவோ பிசாசானவனின் கரங்களில் விழுந்து விடவோ மாட்டீர்கள். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. உங்களை காப்பவரின் கரங்களில் நீங்கள் பாதுகாப்பாக இருக்கிறீர்கள். தேவன் தம்முடைய ஆசீர்வாதத்தால் இன்று உங்களை நிரப்புவார். ஜெபம். கர்த்தராகிய இயேசுவே, நீர் எனக்கு கொடுத்த இந்த விலையேற பெற்ற வாக்குறுதிக்கு நன்றி. என்னை காப்பவராக, என் ஜீவனையும் ஆத்துமாவையும் போஷிக்கிறவராக இருப்பதாக நீர் வாக்கு பண்ணுவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, நீர் என்னை காப்பாற்றுகிறவராயிருந்து என்னை பராமரிப்பீர். என்னையும் என் குடும்பத்தினரையும் தீங்கு தொடாதபடி இரவும் பகலும் பாதுகாத்து வருகிறதற்காய் நன்றி. நான் உமது கரங்களில் பாதுகாப்பாக இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் ஒருபோதும் உறங்காமலும் தூங்காமலும் எப்போதும் என் மேல் கண்ணோக்கமாய் இருக்கிறீர். உம்முடைய ஜீவ தண்ணீரால் என்னை நிறைத்து எல்லா வேதனையும் துக்கமும் கோபமும் பாவமும் நீங்க என்னை கழுவி எனக்கு பலனாயிருக்கிற பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தால் என் உள்ளத்தை நிரப்பும்படி ஜெபிக்கிறேன். நான் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும்படி தினமும் ஜெபித்து உம்முடைய வார்த்தையை வாசிக்க எனக்கு உதவும். என் வாழ்வில் உமக்கு உரிய இடத்தை கொடுக்கும் போது உம்முடைய ஜீவ தண்ணீர் என் மூலம் பாய்ந்து உம்முடைய தெய்வீக ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படி என்னை சுத்திகரித்து பலப்படுத்தி விடுவிக்கும் என்று விசுவாசிக்கிறேன். நீர் என்னை உத்தமமாய் காக்கிறவராய் இருக்கிறபடியினால் நான் விழுந்து போவதில்லை என்று அறிக்கையிட்டு ஜெபிக்கிறேன். என் வாழ்க்கையின் மேல் இவ்வளவு அக்கறை கொண்டு இதுவரைக்கும் என்னை பாதுகாத்து வந்ததற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். உம்முடைய பிரசன்னம் இடைவிடாமல் என்னை ஆறுதல் படுத்துகிறது. இன்றைக்கு உம்முடைய பூரண சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் எனக்கு தந்து ஆசிர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். உம்முடைய பரிசுத்த ஆவியினால் என்னை அபிஷேகித்து நான் இன்னும் உம்மை கிட்டி சேர உதவும். இவ்வுலக காரியங்களை குறித்த கவலை என்னை பட்சித்து போடாதிருப்பதாக. நான் முற்றிலும் உம்மை நம்பி இருக்க உதவும். என்னுடைய வாழ்க்கை முழுவதையும் உம்முடைய கரங்களில் ஏந்தி இருக்கிறீர் என்பதை அறிந்திருக்கிறேன். உம்முடைய தெய்வீக ஈவுகளுக்காகவும் பாதுகாவலுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்தி இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.